அவருடைய அற்புதங்களை பேசணும்னா 2 அற்புதங்களை நான் சொல்வதை விட நாவுக்கரசர் சொல்லியிருக்கின்றார். அவருடைய தேவாரத்துல நாவுக்கரசர் பெருமான் அவர் 23 அற்புதங்களை செய்தாலும் அவர் தான் சொல்லியிருப்பார். நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதுல 2 பதிகள், அதுல 2 பாடல்கள்ல ஞானசம்பந்தர் அவருடைய அற்புதத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுவாகவே நம்ம மங்கையர்க்கு அரசி மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டார். அதுபோல வேதநெறி தலைத்தோங்க மிகுசைவ துறை விளங்க பூத பரம்பரை மொழி புனிதமாக மலர்ந்தது சீதவள வயல் புகழ்ந்து திருஞான சம்பந்த பாதமலர்களை கொண்டு திருத்தொண்டு பரப்புவான் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டு 1256 பாடல்கள் சம்பந்த பெருமானுக்கு மட்டுமே பாடி அருளியிருக்கின்றார் சேக்கிழார் பெருமான். அதனாலதான் எப்பொழுதுமே நமக்கு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் அதுல பிள்ளையார் பாதி புராணம் பாதியிலே சொல்லுவாங்க. அப்போ இதை விட ஒரு சிறப்பு வேற எந்த அடியாருக்கும் இருக்குமா என்பது அடியனுக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புதங்கள்ல ஒரு அற்புதத்தை குறிப்பிடுகிறார். என்ன கேட்டீங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் மாயிரு ஞான மலரடி வணங்கும் போலும் வாயிரும் கங்கையானை படசடை வைப்பர் போலும் காயிரும் பொழிகள் சூழ்ந்த கடுமல ஊருக்கு அம்பும் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையனானே அப்படின்னு ஒரு பாட்டில நாவுக்கரசு பெருமான் இவங்க சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை சைவ சமயத்துடைய இருண்ட காலமாக இருந்தது. அந்த இருண்ட காலத்தில் சைவ சமயம் மறுமலர்ச்சிக்காக தோற்றுவிக்கப்பட்டவர்கள் இந்த ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும். அதுல இந்த திருவாவடுதுறை கோயில மாயிரு ஞானமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் வாயிரும் கங்கையானை படசதை வைப்பர் போலும் ஆயிரம் பொலிகள் சொன்ன கடுமல ஊரருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவாவடுதுறையில உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையம், சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம், குருமுகா சன்னிதானம் சிறப்பாக பல ஊர்களில் நூற்றுக்கணக்கான ஊர்களில் மையங்களில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருவாவடுதுறையில ஏன் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம அந்த திருவாவடுதுறை தளத்தையும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த திருவாவடுதுறையில ஒரு காலத்துல கதை சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் கதையை சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும். ஒரு காலத்துல கைலாயத்தில் சிவனும் அந்த பார்வதியும் சுற்றட்டான் தாடி கொண்டிருக்கின்ற பொழுது என்ன கேட்டீங்கன்னா, சிவனே தொடர்ந்து